அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடை நான் உங்கள் ராம்குமார். நான் உங்கள் அருள். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மரபு தொடர் சீரிஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய 4வது வீடியோவா இந்த வீடியோ இருக்கு. இதுல என்ன தகவல் இருக்கு அப்படின்னா, தாவரம் மற்றும் விலங்குடைய தொகை மரபு அப்படின்னு ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் சார். தொகை அப்படின்னா சார், தொகைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தொகுக்கப்பட்டது. இப்போ பகுத்தல் அப்படின்னா பிரிக்கிறது, தொகுத்தல்னா ஒன்னா தொகுக்கிறது. இப்ப நான் ஒரு ஆள் மட்டும் இருக்குன்னா மனிதன் சொல்லலாம். இதே ஒரு லட்சக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னா அது மக்கள். இந்த மக்கள் வந்து கூட்டம், மக்கள் வந்து கூட்டமா இருக்காங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் தானே இங்க ஒரு மக்கள் இருக்காங்க என்ன சொல்ல மாட்டாங்க, இங்க ஒரு மனிதன் இருக்கான்னு சொல்லுவாங்க. இதே கூட்டமா இருக்குன்னா ஒரு மக்கள் கூட்டமா இருக்காங்க. அப்போ ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய பேர் இது வந்து மனிதருக்கு மட்டும் இல்லாம விலங்கு தாவரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்து இருக்கணும் போது அது ஒரு பேர் அழைப்பாங்க. இதே வந்து ஒரு குழுவா இருக்கு அப்படின்னா அது ஒரு பேர் கொண்டு அழைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னும் போது ஒரு மரம் இருக்கு, ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, மாங்காய் மரம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதுவே ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் ஃபுல்லாவே வந்து மரமே மாங்காய் மரமே இருக்கு அப்படின்னா அதை மாங்காய் மரங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மாந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா இருக்கும்போது ஒரு பேர் அழைக்கிறாங்களே, அதே மாதிரிதான் தாவரத்துக்கும் இருக்கு விலங்குக்கும் இருக்கு. அது என்ன பேர் கொண்டு சொல்றாங்கன்றத நான் பார்க்க போறோம். இது காலங்காலமா இப்ப நம்ம உருவாக்கப்படுறது கிடையாது. காலங்காலமா வந்து நம்ம முன்னோர்கள் வச்ச விஷயத்த நாம வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து பின்பற்றிட்டு வரோம். அவ்வளவுதான். ஓகேவா? அதை நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விலங்குடைய தொகை மரபு. ஓகேங்களா? சொல்லுங்க சார். விலங்குடைய தொகை மரபு சார். நம்ம ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து ஆரம்பிப்போம். எறும்பு 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 வந்து கூட்டமா தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். அந்த சின்னது நினைச்சு நம்ம எதுவும் என்ன பண்ணக்கூடாது, சாதாரணமா விட்டு போவோம். அப்ப எறும்பு வந்து எப்படி போகும்னா சாரையா போகும். சொல்லுங்க பத்தியா, அது வந்து பாத்தீங்கன்னா எறும்பு கிட்ட ஒரு என்ன விஷயம் இருக்குன்னா லைனா போகும். எறும்பு கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து அந்த போட்டி போட்டுன்னு போனாலுமே ஒண்ணு பேர் ஒண்ணுதான் போகுமே தவிர என்ன பண்ணாது, முந்தின்னு போவாது. ஓகேவா? நம்ம இந்த படிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயம் இப்பெல்லாம் வந்து நம்ம எறும்பு போறதே பார்த்துக்க மாட்டோம். ஆனா நம்ம உட்காந்து கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டா வந்து போயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எறும்பு போன பிறகு அது போன வழித்து நல்லாவே நமக்கு தெரியும் சார். வரிசையா போறது கூட நீ கூட சாரசாரியா போப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? சாரசாரியா மக்கள் சாரசாரியா வந்திருக்காங்க அப்படி வரிசையா வராங்க. அப்ப சாரைனா வரிசை நான் வச்சு. மாட்டு மந்தை சார். மாட்டு மந்தை. மாடு எங்க சார் வாங்கணும்? சந்தையில வாங்குவோம். அப்ப சந்தை மந்தை. ஓகேவா? அப்போ மாடுகள்லாம் மந்தையா இருக்கும், நம்ம சந்தையில போய் வாழ்ந்துடலாம். ஓகேவா? அடுத்தது யானை. யானை அப்படின்னா யானை கூட்டம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும். ஓகே, ஸோ பன்னி கூட்டமா வருமானது நமக்கு தெரியாது, பன்னி கூட்டமா தான் வரும், பார்த்துருப்போம். அதே மாதிரிதான் யானை எப்படி வரும், கூட்டமா தான் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா பண்புள்ள விலங்கு நம்ம படிச்சிருப்போம். தனித்து வாழாது சார், தனித்து கூட்டமா தான் இருக்கும். கூட்டு குடும்பத்தை சார்ந்த ஒரு வகை நினைக்கிறேன். ஆமா, அது சூரிய வம்ச பரம்பரையா இருக்கு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கல் குவியல்னு சொல்லுவாங்க சார். கல்னா வந்து பாத்தீங்கன்னா அது குடிக்கிற கல் இல்ல, அடிக்கிற கல். ஓகே, அப்ப கல்ல பண்ணோம் குவியல், கற்குவியல். கல்ல வந்து பாத்தீங்கன்னா கூச்சி வச்சிருப்பாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்களா சார், ஜல்லிக்கல்லாம் வந்து கூச்சி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல கூட பாத்தீங்கன்னா என்ன காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அந்த ஜல்லி அதாவது மண்ணும் கல் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கூச்சி வச்சிருப்பாங்க. ஓகேவா? கல்லு கூச்சி அடுக்கி வச்சிருப்பாங்க கல்லாம். ஓகேவா? இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கல். ஓகேவா? அடுத்து பாருங்க வீரர் படை. இதே மக்களும் வந்து இருக்கான். மக்கள் வந்து வரும் கூட்டம், யானை கூட்டம் மாதிரி மக்களும் கூட்டம். இங்க பாருங்க, மக்கள் தான் வீரரா வராங்க. மக்கள் வீரராகும் போது ஒவ்வொரு படையா பிரிவா இருப்பாங்க. அதே வீரர் வந்து மக்களா மாறும்போது கூட்டமா சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து மிலிட்டரி பண்ண பண்ணுவாரு, இந்த இந்த பிரிவை சார்ந்தவர், இந்த பெட்டாலியன் அப்படி வந்து பிரிச்சுருவாங்க. அது ஊருக்கு வந்து நம்ம அவர் திருவிழா வரும்போது கூட்டமா சேர்ந்து துணி அடிக்கிறது அதே மாறிடுவார். அப்ப மக்களா மாறும்போது கூட்டமா இருப்பாங்க. ஒவ்வொரு படை, காலாட்படை, குதிரைப்படை, ஒவ்வொரு பெட்டாலியன் போர்ஸா மாறிடுவாங்க. அப்ப வீரரும் போது படையா இருப்பாங்க, மக்களும் போது கூட்டமா இருப்பாங்க. அடுத்து சாவி கொத்து. சாவி கொத்து. நம்ம காலங்காலமா வந்து இந்த சின்னத்திரை வெளித்திரை சின்னத்திரை அதாவது சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்க எந்த ஒரு சீரியல் எடுத்து பார்த்தாலுமே கிளைமேக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது அந்த நாடகமே வந்து சாவி கொத்து யார் கையில, மாமியார் கையிலயா மருமக கையிலயா, அது யார் கையில போகுது. கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாமியாரே வந்து பாத்தீங்கன்னா மனம் தெரிஞ்சு சாவி கொத்து எடுத்துன்னு போயிட்டு மருமகள் இதுக்கப்புறம் நீதாமா எல்லாமே அதான் கதை சுபம் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாவி கொத்து யாருக்கிட்ட இருக்குன்றதுதான் கெத்தே. அதுதான் நாடகமே. அதே மாதிரிதான் இங்க சாவினாலே கொத்து தான். சரிங்க பாருங்க சார், யானைக்கும் கூட்டம் மக்களுக்கும் கூட்டம். ஓகேவா? யானை மக்கள் கூட்டம். ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண விரும்புறீங்க, அதுக்கு வந்து அரசியல் வேண்டாம் தம்பி,
படிச்சு படிச்சு சொல்றேன், வேண்டாம். ஆண்டு. அரசியல் அமைப்பு பத்தி படி, அரசியலை பத்தி இங்க படிக்காத. ஆட்டு மந்தை. மந்தை. நீங்களும் சதி பண்ணுதுன்ற மாதிரி ஆட்டு மந்தை. சார் மாடும் மந்தை தான், ஆடும் மந்தை தான். ஓகேவா? ரெண்டுமே ஆடு மாடு ரெண்டுமே நம்ம சந்தையில தான் ஆகும். இந்த ஆடு எங்க பிடிச்சி இந்த சந்தையில பிடிச்சி. ஆடு மாடு சந்தை, ஏன்னா ரெண்டுமே மந்தை. ஓகே சார். அடுத்தது பார்த்தோன்னா ஆ நிறை. ஆ என்றால் பசு. ஆனா பசுன்னு சொல்லுவாங்க. அப்ப பசு வந்து என்ன பண்ணுவாங்க, பசு கூட்டம் நம்ம சொல்ல முடியாது, பசு நிறை. அது ஆ நிறை. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த திணைகளை வந்து பார்க்கும்போது வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உஞ்சி, தும்பை, வாகை, பாடன், கைகளை, புதுவில். அதுல வந்து 12 திணைகள்ல வந்து பார்த்தோன்னா முதல் 2 திணை என்னது, ஆணிரையை கவர்தல், ஆணிரை மீட்டல். அதான் என்னன்னா ஆணினா பசு, அது வந்து பார்த்தோன்னா கவர்தல் மீட்டல் வரும். அப்போ ஆனா பசு, அப்ப நிறைனா கூட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வந்து தரும். இங்க பசு கூட்டம் சொல்லலாம், ஆ நிறைன்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தா சுள்ளி கற்றை. கற்றை சுள்ளினா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிற விறகு. ஆமா, சுள்ளி. ஆமா, அந்த செத்த செதான் சொல்லலாம் பத்தியா, அதான் சுள்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம அடுப்பு பத்த வைக்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெரிய கட்டை வைக்க மாட்டாங்க. அந்த சுள்ளி கட்டை வச்சு நல்லா பத்திர பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கட்டையை வச்சு எரி விடுவாங்க. அப்ப சுள்ளி அதுதான் பயன்படும், எரி ஊட்டத்தை பயன்படுத்துவாங்க. அப்ப சுள்ளி கற்றை. கற்றை சீக்கிரமா தீ பிடிச்சிடும். ஓகேவா? கற்றை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திராட்சை. திராட்சை குலை. திராட்சை குலை. குலை. ஓகேவா? சோ அப்ப திராட்சை குலை நம்ம பாத்தீங்கன்னா அது கொத்தாதான் இருக்கும். ஆமா. ஓகேவா? திராட்சை நம்ம ஒண்ணு வந்து ஆப்பிள் மாரி வந்து மரத்துல வந்து தனித்தனியா இருக்காது, ஒரு கொத்து கொத்தா ஒரு குலையாத்தா. அதான் வந்து குலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கொத்து கொத்தா இருக்கு. ஆமா, அந்த கொடிகளிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா குலையா இருக்குன்னு சொல்லலாம் பத்தியா, நிறைய நிறைய வந்து சித்திக்குவான்ற மாதிரி. ஓகேவா? சோ அப்ப திராட்சை குலை. நம்ம தேனி சைட்லாம் போனோம் அப்படின்னா அங்க அந்த எங்க சார் நம்ம ஒரு டைம் சவாரி பண்ணி வாங்கிட்டு வந்தோமே, ஜெகா சார் வாங்கி ஏமாந்தாரு. அது தேவையா? இல்ல சார், ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஒரு பாக்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜெகசையனுடைய பேச்சு திறமையை நான் காட்டுறேன்னு சொல்லி போய் காட்டி அது வந்து பார்த்தா வேற இடத்துல, சார் இங்க வேணாம், இவர் பார்த்தா கரெக்டா போட மாட்டாரு, இவரு தான் கரெக்டா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் பலுக்க டைம் வாங்கினாரு. அந்த திராட்சையே பாதி பார்த்து அழிவு போயிருந்துச்சு. ஓகேவா? வைக்கோல் போர் சார். ஓகே, திராட்சை குலை, வைக்கோல் போர். வைக்கோல் போர். அப்ப வைக்கோல் வந்து பார்த்தோன்னா போர் கட்டி வச்சிருப்பாங்க. ஆமா சார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா விறகு. விறகு கட்டு. விறகு நம்ம என்ன பண்ணா கட்டி வைக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து அடுப்புலாம் வந்து எரியுறதுல சார், அது முன்ன வந்து அடுப்புல தான் வந்து தண்ணி காய வைத்த சாப்பாடு செய்து அடுப்புல தான் செய்வாங்க. அப்ப கட்டணம் போது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் போயிட்டு முள்ளு வெட்டி தந்துடும். இருந்தாலும் பெரிய கட்டணம் என்ன பண்ணா கடையில போய், அது கடையில கட்டையே வைப்பாங்க, சவுக்கட்டை அந்த மாதிரி கட்டெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை கட்டி எடுத்துட்டு வரணும். அது கட்டுறதோட ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் எடுத்து வைக்கும் போது தான். ஓகேவா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரியரை எடுத்து அப்புறம் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அது ஒரு குண்டு 2 குண்டு சொல்லுவாங்க, அந்த குண்டு அளவு சொல்லிதான் நம்ம வாங்கின வர மாதிரி இருக்கும். அரை குண்டு 1 குண்டு. ஓகேவா? விறகு கட்டு. அப்ப விறகு கட்டி தான் நம்ம வைக்கணும். இதுவே வந்து பார்த்தா சுள்ளி கற்றை. கற்றை சின்ன சின்னதா இருக்கும். ஓகே, சுள்ளி சின்னதா இருக்கு, அப்ப நம்ம அது கற்றை. கற்றை கூட்டமா இருக்குது. இதே விறகு என்ன பண்ணுவோம், கட்டு. கட்டு. அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செடி மரங்கள். சவுக்கு. சங்கர் சார், ஒய் பிளட் சேம் பிளட். ஓகே, நம்ம சவுக்குனால இப்ப நம்ம எல்லாம் நாம சங்கர் தான் ஞாபகம் வராரு. ஆனா இங்க சவுக்கு வேற. அந்த சவுக்கு வந்து சாட்டையடி சவுக்கு, இந்த சவுக்கு வந்து சவுக்கு மரம். அப்ப சவுக்கு மரம் நிறைய தான் சொல்லுங்க சார். தோப்பு சார். தோப்பு. அப்ப சவுக்கு தோப்பு. ஓகேவா? நீங்களே அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா சங்கர், அதாவது சங்கர் இருக்காது ஆப்ஷன்ல, பிரச்சனை இல்ல. முள் புதர். புதர் முட்புதர். முள் புதர். புதர்னா குண்டு குண்டா குண்டு குண்டா ஒரு மூடியம் மாதிரி, அதாவது முள்ளு இருக்கும், அது மேல ஏதாவது கொடி படர்ந்து அப்படியே ஒரு புதரா மாறிடும். உள்ள போக முடியாது, ஏன்னா முள்ளு இருக்கிறதுனால உள்ள போத்தும் கஷ்டம். அப்போ முட்புதர். அடுத்து தென்னந்தோப்பு. 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 ஓகேவா? தோப்பு. தென்னந்தோப்பு. வெற்றிலை. வெற்றிலை தோட்டம். வெற்றிலை தோட்டம். வெற்றிலை தோட்டம். வெற்றிலை தோட்டம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பம் கொள்ளை. கொள்ளை. கம்பம் எங்க சார் இருக்காது? தேனி மாவட்டம் சார். தேனி மாவட்டம் கம்பம் சார். ஒரு பாடு விஷால் ஒரு படத்துல சொல்ல, டேய் கம்பம் சோளம் குத்துவட்டுல சுத்துவட்டுப்பட்டியில இருந்து ஆளை இறக்காதீங்க அவங்க ஏரியா அப்படின்னு ஒரு டைலாக் வருமே சார். அதான் அந்த சண்டை கோயில். சண்டை கோயில சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோளம். சோள கொள்ளையா? கொள்ளை. எந்த லை சார்? அதேதான், இந்த கொள்ளைக்கு போட்டா அதே லை. சீருங்க உடச்சிடாதீங்க, அப்பதான் சார் ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தா ராம் சார் மாதிரி கொள்ளை. ஓகேவா? அப்ப கம்மங்கொள்ளை, சோளம் கொள்ளை. வரும் காடு சார். ஆலங்காடு. ஆலங்காடு.
ஆலங்காடு, வேலங்காடு, பனங்காடு. வாழை வாழை தோட்டம். வாழை தோட்டம். ஓகேவா? கேரளா போனா வாழை தான், இந்த நேந்திரம் சிப்ஸ் தான். அடுத்து இலுப்பை தோப்பு. இலுப்பை தோப்பு. இலுப்பை மரன்றதுனால தோப்பு. இலுப்பை தோப்பு. அடுத்தது புளியம் தோப்பு. புளியும் தோப்பு தான் வரும். புளியந்தோப்பு. இலுப்பையும் தோப்பு தான். முந்திரி என்ன சார் வரும்? தோப்பு. முந்திரி எடுத்து மரன்றான் இருந்தேன். இந்த தோப்புக்கும் தோட்டத்துக்கும் கடைசியா ஒரு ஷார்ட்கட் சொல்றோம், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேயிலை. தேயிலை சார் வரும். தோட்டம். தேயிலை தோட்டம். இந்த ஊட்டி கொடைக்கானல் போனா நம்ம தேயிலை தோட்டம் பார்க்கலாம். பனங்காடு. அடுத்து நம்ம வந்து ஆலங்காடு பார்த்தோம், வேலங்காடு, பனங்காடு. அடுத்து பார்த்தா கொய்யா தோப்பு. கொய்யா தோப்பு. அடுத்து பார்த்தா பூந்தோட்டம். ரோஜா பூந்தோட்டம். போதும். கால்ஃபர் வாசம். சார் டிபிசி பத்தி யோசிங்க. கால்ஃபர் வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம படிக்க வேண்டிய டைம். ஒவ்வொரு நாளுமே படித்துடு முடித்துடு. சார் இது சொல்லுங்க சார், நீங்க அப்படியே இறங்காதீங்க. ஒரு இதுல அடி மாட்டதுக்கு போதீங்க சார். வரும்போது சொல்லிதான் கூட்டு வந்தேன். நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் அப்படின்ற மாதிரி, நம் கால்பர் கதையை கொஞ்சம் சொல் வெற்றியே அப்படின்ற பாருங்க சார். நாளைக்கு வந்து பார்த்தா நம்ம சோண்டே கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து பார்த்தா நான் இப்படி படித்தேன் அப்படின்னு இந்த பாட்டியே பாடலாம்ல. கண்டிப்பா சார். ஓகேவா? என்ன கைஸ், அருள் சார்னா பாட்டு அப்படிதானே சார்? அதேதான். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா தோட்டம் தோப்பு அது நம்ம டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னாலே இங்க பாருங்க, தோப்பு எதுல வந்துருக்குன்னா சவுக்கு தோப்பு, அப்புறம் வந்து தென்னந்தோப்பு. ஒண்ணு புரிச்சுங்க சார். சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, அவ்வளவுதான். சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, சார் இலுப்பை தோப்பு, புளியந்தோப்பு, முந்திரி தோப்பு, கொய்யா தோப்பு, எல்லாமே தோப்பு. ஓகே, டயக்ராம் சார். நான் தனி மரம் இல்ல தோப்பு. ஓகே, ஒரு பாட்டு கூட வரும். ஆஹா கல்யாணம் ஒரு படம் சார், அந்த படத்துல வந்து ஒரு பாட்டே வரும். நான் தனி மரம் இல்ல தோப்பு, இது சேர்த்த கூட்டம் இல்ல அன்பால சேர்ந்த கூட்டம். தனியாள் இல்ல, தனியா வா அணியா வா, எனக்கு ஒருபோது தனியா மட்டும் வந்துடாது. ஆனா ராம் சார் ஒரு துணையா வந்திருக்கு. ஓகேவா? எப்ப வினையா மரம் தெரியாது. ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுல சார் தோப்பு? சவுக்கு தோப்பு, இலுப்பை, புளியம், முந்திரி, கொய்யா, இது எல்லாமே மரங்கள். அப்போ வலுவான மரங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க? தோப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா சார்? நம்ம தோப்பமா ஜெயிக்குமா? முந்திரினா சார், முந்திரிய பாக்காதீங்க, முந்திரி மரத்தை பாருங்க. சார் முந்திரிய பாக்குறாரு சார், விலையை பார்க்க கூடாது, விலை விக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? வலுவான மரங்கள். இப்போ நீங்களும் அதான் பண்ணணும். ஓகே, வேலை நமக்கு எப்படி வருதுன்றத பத்தி யோசிக்க கூடாது. வேலை வரணும்னா படிக்கணும். படிச்சாதான் வேலை வரும். கண்டிப்பா படிக்கிறத பத்தி யோசிங்க. ஓகேவா? ஓகே, ராம் சர்மா இருக்காதீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தோப்பு. அப்போ வலுவான பாருங்க, தென்னை மரம் வலுவா தான் இருக்கும், சவுக்கு மரம் வலுவா இருக்கும், இலுப்பை மரம், புளிய மரம், முந்திரி, இது எல்லாமே வலுவான மரங்கள். இதுவே வந்து பாத்தீங்கன்னா வலுவற்று இருக்கக்கூடிய செடி கொடி பூ இலை எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்க பாருங்க? தோட்டம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா முதல் பூல ஆரம்பி சார். பூந்தோட்டம், ரோஜா பூந்தோட்டம். ஓகே பாருங்க, பூ வந்து பாத்தீங்கன்னா தோட்டம். அப்புறம் தேயிலை. அப்ப இலை அது ரொம்ப சாப்பிட்டா தான் இருக்கும். அப்ப பூந்தோட்டம், தேயிலை தோட்டம். அடுத்து என்ன இருக்கு? வாழை இலை ரொம்ப சாப்பிடும். ஆமா, வாழை இலை, வாழை தோட்டம். ஏன்னா வாழை தட்டாலே வந்துடும் சார் கீழே. அப்புறம் வெற்றிலை தோட்டம். வேணா சார், அவ்வளவுதானா? இதெல்லாம் தோட்டம். அப்ப பாருங்க, வெற்றிலை இதுவும் சாப்பிட்டு தான், வாழை இலை சாப்பிட்டு தான், அடுத்து பார்த்தீங்கன்னா தேயிலை சாப்பிட்டு தான், பூ. அப்ப இது எல்லாமே தோட்டம். ஓகேவா? அப்போ வலுவா இருக்கக்கூடிய மரங்களை வந்து பார்த்தோம்னா தோப்பு, அந்த மர கூட்டங்களை தோப்பணும். கொஞ்சம் வலு குன்று இருக்கக்கூடிய, அதே மாதிரி வந்து சாஃப்டா இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க? இலை பூ வரக்கூடிய எல்லாமே சொல்றாங்க தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோப்பம், சரி தோட்டம் சாரி மாறிச்சு, தோப்பு தோட்டம். இது என்ன டிஃபரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இதான் வருது. இதுல நீங்க கரெக்டா தெரிஞ்சிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட வந்து ஒமிட் ஆயிடும். மீதி எல்லாமே நீங்க ஈஸியா வந்து தோப்பா தோட்டமா அப்படின்றத நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாருங்க, மாந்தோப்பு சார். மாமரத்து வந்து பார்த்தா மாந்தோப்பு, தென்னந்தோப்பு. ஓகே, சவுக்கு தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகை மரபை கம்ப்ளீட் பண்ணிடுங்க சார். தொகை மரம், அதாவது விலங்குகள் மற்றும் தாவரத்துடைய தொகை மரபை நம்ம வந்து பார்த்துட்டோம். இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயினான விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவுல வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி, ராம்குமார் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ. துரோன் அகாடமி.